வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல நம்ம முன்னாடி வரப்போறவங்க அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற உயர் பதவியில இருக்கக்கூடிய பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிறவங்க வருவாங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா நல்ல மனசுக்காரரா இருப்பாங்க, மக்கள் அவரை ஆதரிப்பாங்க, நேசிப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல அவங்கள கூட மக்கள் கேள்வி கேட்க நினைப்பாங்க, குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி அப்படி ஒருத்தர் தான் இங்க வரப்போறாரு. மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் சுனில் தத் ஆப்கி அதாலத்தில் ஆஜராகிறார். இங்கதான் உட்காருங்க சார், ப்ளீஸ். ஆப்கி அதாலத்துல இன்றைய வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் வைசி ஹாலன் அனுமதி கொடுத்தா இந்த விசாரணையை தொடங்கலாம். நீதிமன்றத்தோட விசாரணையை தொடங்கலாம். ஆப்கி அதாலத்தில் சுனில் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு. அரசியலுக்காக இவர் சினிமாவை விட்டுவிட்டார். தத் சார், இந்த குற்றச்சாட்டுகளை விரிவா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக்கு போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். பார்ட்டிஷன் டைம்ல பல்ராஜ் தத்துங்கிற ஒரு பையன் மும்பைல ஜெய்ஹிந்த் காலேஜுக்கு வந்தாரு. அதோட முதல் வேலை அவரு பஸ் டிப்போல பார்த்தாரு. என்னால் அந்த காலத்தையெல்லாம் மறக்கவே முடியாது. நான் காலையில் காலேஜுக்கு போவேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலே நான் லைப்ரரிக்கு போயிடுவேன். ஏன்னா அந்த நாட்கள் எனக்கு தங்கறதுக்கு இடம் இருக்காது. அதனால ஏஷியாட்டிக் லைப்ரரியில் போய் உட்காந்து படிப்பேன். அதுக்கப்புறம் மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு டியூட்டி இருக்கும். 11 மணி வரைக்கும் பஸ் டிப்போவில். பஸ் எல்லாம் வரும் டிப்போவுக்கு. ஏதாவது உடஞ்சிருந்ததுன்னா அதை நம்ம ரெக்கார்டில் நோட் பண்ணி வச்சுக்கணும். டீசல் எவ்வளோ போடுறாங்கன்னு அதை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். மர்காடு உடஞ்சிருந்தா டிரைவர்கிட்ட கேட்டு ரிப்போர்ட் நாம எழுதி வைக்கணும். உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்? 100 ரூபாய். மாசத்துக்கு 100 ரூபாய். பஸ் டிப்போல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரேடியோ அனௌன்சர் எப்படி ஆனீங்க? எனக்கு டிராமா எழுதுற பழக்கம்லாம் இருந்தது. காலேஜில் டிராமாலாம் நான் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு டான்ஸ் வேலட் இருந்தது. அதில் என்னோட ப்ரொஃபஸர் என்ன கமெண்ட்ரி கொடுக்க சொன்னார். அப்போ அங்கே சில அட்வர்டைசிங் கம்பெனிஸோட பாசஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்க என்னுடைய குரலை கேட்டாங்க. நான் அங்கே கமெண்ட்ரி கொடுக்கும்போது அவங்களுக்கு என்னோட குரல் பிடிச்சிருந்தது. அந்த டைமில் அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஃபிலிம் ஸ்டார்ஸோட இன்டர்வியூ. ஸோ நான் இந்த இன்டர்வியூஸ்லாம் பண்ணேன். பெரிய பெரிய ஸ்டார்ஸ், திலீப் சார், தேவானந்த் சார், அப்புறம் அந்த காலத்தில் சுரையா மேடம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ஸோட இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து நான் இன்னொரு ப்ரோக்ராமையும் ஸ்டார்ட் பண்ணேன், சினிமா விஷயங்கள் பற்றி பேசுறது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பயணியர். அதாவது இந்த ஆப்கி அதாலத் மாதிரி என்னோட ப்ரோக்ராம்ல நான் தான் பயணியர். அப்படி? ஏன்னா அட்வர்டைசிங் கம்பெனிக்கு நான் தான் ஐடியாவே கொடுத்தேன். அதாவது சினிமா விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது ஸ்டுடியோ அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும், லைட்ஸ் எங்கேருந்து வரும், அப்புறம் டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறாரு, கேமரா எப்படி வேலை செய்யுது, டயலாக் எப்படி பேசுறாங்க. அதே மாதிரி இந்த பல்ராஜ் தத்துங்கிறவரு சுனில் தத்தா எப்படி மாறினாரு? திலீப் குமார் சாரோட ஒரு படம் போயிட்டு இருந்தது. அதுல ரமேஷ் சைகல் சார் ஒரு காலத்துல பெரிய படங்கள் பண்ணவர். ஷஹீத். அந்த காலத்துல அந்த பாட்டெல்லாம் ரொம்ப பாப்புலர். இங்க இருக்கிற வயசானவங்களுக்கு கண்டிப்பா அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். வீரன் போகும் பாதையில் வீரர்கள் கை கொடுப்பார். அந்த பாட்டப்ப ரொம்ப பாப்புலரா இருந்தது. நான் அந்த காலத்துல திலீப் சார் எல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். நான் ஸ்டுடியோ போனப்ப சாகர் சார் சொன்னாரு, நீயே ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படின்னு. ஏன் இப்படி இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்க ஹீரோ ஆக்குனா நான் கண்டிப்பா ரெடியா இருக்கேன்னு சொன்னேன். நான் சின்ன சின்ன ரோலெல்லாம் பண்ண விரும்பலன்னு சொன்னேன். சரி, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு டெஸ்ட் எடுத்தாரு. அந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா திலீப் சார் போட்டிருந்த ட்ரெஸ் எனக்கு கொடுத்து போட்டுக்கன்னு சொன்னாரு. பேண்ட், கோட்னு எல்லாமே. நான் திலீப் சாரை விட கொஞ்சம் உயரம். எனக்கு அந்த பேண்ட் பாத்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தான் வந்தது. ஸ்லீவ்ஸ் இவ்வளோ தூரம் தான் வந்தது. நான் வரும்போது நீங்க கூப்பிட்டீங்கல்ல, அப்படி இங்க நின்று டயலாக் பேசுற மாதிரி இருந்தது. எனக்கு டயலாக் ஞாபகம் இருந்தது. எனக்கு திடீர்னு அப்ப என்ன தோணுச்சுன்னா, ஏதோ குகைக்குள்ள வந்த மாதிரி இருந்தது. நாலா பக்கமும் இருட்டு. நான் அவசர அவசரமா டயலாக்க சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். ஸோ அது 1955ல. அப்ப இருந்து வண்டி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படியே மெதுவெல்லாம் போகல, உங்க வண்டி நல்லா ஃபாஸ்டாவே போச்சு. ஆனா மதர் இந்தியா படத்துல தான் உங்க உண்மையான ஸ்பீடு ஆரம்பிச்சது. ஆமா. அந்த ரோல் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த ரோல் பத்தி சொல்லணும்னா அது ஒரு விசித்திரமான கதை. அதுக்கு முன்னாடி என்னோட 2 படங்கள் ஹிட் ஆயிருந்தது. ஏகி ராஸ்தா, வி ஆர் சோப்ரா சாரோடது.
நான் அதுல ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த படத்துல நான் நடிச்சிருந்தேன். அசோக் குமார் சார் இருந்தாரு, மீனா குமாரி இருந்தாங்க. அந்த படம் வந்து சில்வர் ஜூப்ளி, ஏக்ராஜ் தான். அப்புறம் சாதனா படம் பண்ணிட்டு இருந்தேன், சோப்ரா சார்து. அதுவும் சில்வர் ஜூப்ளி. நான் அப்ப அந்த ஷூட்டிங்ல இருந்தேன். எனக்கு ஒரு நாள் மெசேஜ் வந்துச்சு. முக்ரின்னு ஒரு காமெடியன் இருந்தார்ல, அவர் எனக்கு ஒரு நல்ல அவர் நண்பர். காமெடியன். அவர் வந்து சொன்னாரு, மெஹபூப் சார் உன்னை பத்தி கேட்டாருன்னு. நான் சொன்னேன், அவரு தான் அவருடைய படத்துக்கு ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டாரே அப்படின்னு. அதுக்கு என்ன, நீ ஒரு வாட்டி போய் பாருன்னு சொன்னாரு. அப்போ நான் மெஹபூப் சாரை போய் பார்த்தேன். அப்போ அவரு என்னை பார்த்து, உனக்கு ராமு ரோல் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அதாவது மூத்த அண்ணன். நான் சொன்னேன், மெஹபூப் சார், நீங்க ஒரு பெரிய இயக்குனர், பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தா கூட நான் பண்ணுவேன். ஏன்னா நீங்க அவ்வளோ பெரிய இயக்குனர். நீங்க எது கொடுத்தாலும் நான் பண்ண ரெடின்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஒரு நாள் உட்காந்து என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. என்னை ஏன் அப்படி பார்த்தாருன்னு தெரியல. அப்ப அவர் சொன்னாரு, உனக்கு நான் பிரிட்ஜு ரோல் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொன்னாரு. ஏன்னா பிரிட்ஜுங்கிற ரோல் தான் அந்த படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். சரி, உங்க இஷ்டம்னு சொல்லிட்டேன். ஆனா உனக்கு முடிதான் கொஞ்சம் நீளமா இருக்கு. உன்னை பார்த்தா கிராமத்துக்கார மாதிரி தெரிய மாட்டேன்னு சொன்னாரு. நான் உடனே அங்கிருந்து கிளம்பி போய், எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்பர் இருந்தாரு. அவர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர். எனக்கு ஃப்ரீயா ஷேவ் பண்ணுவாரு, முடி வெட்டி விடுவாரு. ஸோ நான் போய் அவரை டாக்ஸியில் உட்கார வச்சு ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நான் நேரா அவரை ஸ்டுடியோக்கு வாங்க அப்படின்னு இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். அவரு நமாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் நமாஸ் படிச்சுட்டு எந்திரிச்சதும், நான் பார்பரை கூட்டிட்டு வந்திருக்கேன் சார், முடி எப்படி வெட்டணும்னு சொல்லுங்க, நான் வெட்டிக்கிறேன் அப்படின்ட்டேன். அவரு அதுக்கு ஓகேன்னு சொன்னாரு. என்னோட முடியெல்லாம் வெட்டினாங்க. அப்புறம் உன்னோட மேக்கப் கொஞ்சம் டார்க்கா இருக்கணும், அப்பதான் நீ கிராமத்தா மாதிரி இருப்பேன்னு சொன்னாரு. வயல்ல வேலை பார்க்குற மாதிரி, வெயில்ல உழைக்கிறவ மாதிரி. ஆனா நீ ரொம்ப ஃபேரா இருக்கியேன்னாரு. நான் நேரா மேல போனேன் மேக்கப் ரூமுக்கு. அங்க போய் அங்க இருக்கிற கருப்பா இருக்கிற எல்லாத்தையுமே எடுக்க சொல்லி ஒன்னா கலக்கி நான் அப்படியே என் மூஞ்சில பூசிக்கிட்டேன். ஒரு மனுஷனோட முகம் கருப்பா இருந்தா கண்ணு ரொம்ப பெருசா தெரியும். அப்பதான் சார் என்ன பார்த்துட்டு சொல்றாரு, இப்பதான் நீ பிரிட்ஜு மாதிரியே இருக்க அப்படின்னு. சரி, உனக்கு பிரிட்ஜு ரோல் கொடுத்துருங்கன்னு சொன்னாரு. ஸோ இப்படிதான் எனக்கு பிரிட்ஜு ரோல் கிடைச்சது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரிசையா ஹிட் படங்கள் அமைஞ்சது. சுஜாதா, சாதனா, ஆமாமா. முஜே ஜீனே தோ, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். இந்த மதர் இந்தியா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே என்ன மாதிரி ஒரு டஃப்பான ஆளு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன மாதிரியான ரோல் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா, கிராமத்து சண்டைக்காரன் அந்த மாதிரி. அப்புறம் சிட்டியில பெரிய அயோக்கிய. நான் நினைச்சேன், இதை கண்டினியூ பண்ணா நமக்கு இந்த மாதிரி ரோல் மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன்னா, எனக்கு கிடைக்கிற ரோல் பண்ணா அப்படியே பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா நான் எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்பினேன். நான் யாதை நடிச்ச மாதிரி ஒன் ஆக்டர் மூவி. படத்துல ஒரே ஒரு ஆக்டர் மட்டும்தான். அந்த படம் பெர்லின் ஃபெஸ்டிவல்ல கிராண்ட் பிக்ஸ் அவார்டு வாங்குச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய முயற்சி பண்ண, ஆனா நிறைய நஷ்டமும் வந்தது. பணம் தான் நிறைய ஆமா, நஷ்டம். பணம் நிறைய நஷ்டமாச்சு. ரேஷ்மா சேரால வந்து ஆமா, ரொம்ப பெரிய லாஸ் ஏற்பட்டுச்சு. ரேஷ்மா ஷேராவை பத்தி நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த படத்துல அமிதாப் பச்சனோட குரலை நீங்க ஊமையாக்குனதுக்கு காரணம், அவர் குரல் உங்க குரலை பீட் பண்ணிடக்கூடாது. அப்பா அவன் அமிதாப் பச்சனே கிடையாது. அப்பா அவன் வெறும் நியூ கமர் மட்டும்தான். ஆனா குரல் பவர்ஃபுல்லா இல்ல இல்ல, குரல் வந்து அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு. அதாவது படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம். அவரு ஊமையா இருந்தாரு, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அதனால நிறைய சிம்பதிஸ் கிடைச்சது. அந்த சிம்பதியை கிரியேட் பண்றதுக்காக தான் நாங்க அந்த ரோலையே உருவாக்கணும். ஆனா இந்த விஷயம் தெரியாம போச்சு. நாம ஒரு நல்ல கேரக்டரை ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட் கேரக்டர் பண்ணுவாங்க, டிஃபரெண்ட் ரோல் பண்ணுவாங்க. ஆனா இந்த வதந்திகள் வந்து சில நேரங்கள்ல ஆர்டிஸ்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பிரிவினையை உண்டு பண்ணிடும். அது ரொம்ப பெரிய தப்பு. இல்ல, அப்படி ஏதாவது பிரிவு நடந்ததா? இல்ல, அப்படி எதுவும் நடக்கல. பிரிவு ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க, நீங்க பண்ற மாதிரி. தட் சார், படங்கள் உங்களை பல்ராஜ்ல இருந்து சுனிலா மாத்திருச்சு. அதே படங்கள் உங்களை ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து பங்களாக்குள்ள கொண்டு வந்து விட்டுருச்சு. மக்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்கு. இவ்வளவெல்லாம் படங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனா நீங்க அரசியலுக்காக உங்களோட அந்த பட வாழ்க்கைய விட்டுட்டீங்களே. அத பத்தி சொல்லணும்னா, நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல மக்கள் எனக்கு இவ்ளோ ஆதரவு கொடுப்பாங்கன்னு. ஏன்னா மக்கள் என் படங்களை பார்க்காம இருந்திருந்தா நான் இவ்வளவு பெரிய ஆக்டராவே ஆயிருக்க முடியாது. ஒரு நடிகரா உங்க மேல மக்கள் அவ்வளவு அன்பு செலுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த கலையை விட்டுட்டு அரசியலுக்கு போயிட்டா அது அவ்வளவு நல்லா இல்லல்ல. அதாவது என்னன்னா, நான் ராக்கின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த ராக்கின்ற படத்துல பாத்தீங்கன்னா என்னோட பையன் வெற்றி அடைஞ்சிட்டான்.
அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஒரு வரையில 2 கத்தி இருக்கக்கூடாது. ஒண்ணு அவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்னு. சோ நான் என்ன நினைச்சேன்னா, நான் நிறைய விஷயங்களை பார்த்துட்டேன். என் புள்ள களத்துல வந்து நிக்கட்டும்னு. அரசியலுக்கு வரணும்னு ஏன் நினைச்சீங்க? லோக்சபா தேர்தல்ல போட்டியிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு எப்படி ஆசை வந்தது? அந்த விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது இந்திரா மேடம் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அந்த சம்பவம் நடந்தப்ப பாத்தீங்கன்னா, நான் நியூயார்க்ல இருந்தேன். அங்க வந்து கண்டோலன்ஸ் மீட்டிங்காக கவுன்சில் ஜெனரல் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். வெளியில வரும்போது நான் நிறைய சீக்கிய சகோதரர்களை பார்த்தேன். அவங்க எல்லாரும் பாடிக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டும் இருந்தாங்க. சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு வருத்தமா இருந்தது. நான் டெல்லிக்கு வந்தப்ப ரோட்ல லாரி எல்லாம் எரிஞ்சு கிடக்குது. அப்புறம் நிறைய வண்டிங்கெல்லாம் எரிஞ்சு கிடந்தது. மொத்த டெல்லியும் அங்கங்க எரிஞ்சு கிடந்தது. அப்பதான் தெரிஞ்சது சீக்கியர்கள் தாக்கப்பட்டிருக்காங்கன்னு. அப்போ என் கண்ணு முன்னாடி மறுபடியும் அந்த சூழல், அதாவது இந்தியா பார்ட்டிஷன் நடந்தப்ப இருந்த சூழல், அந்த நிலைமையில இருந்தது. அதை பத்தி யோசிக்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. இந்த விஷயம்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அது ராஜீவ் காந்தி பண்ணாரு. அவர் என்கிட்ட நீ எலெக்ஷன்ல நிக்கிறியான்னு கேட்டாரு. அதுக்கு நான் கண்டிப்பா போட்டிடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என் கண்ணு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, நான் ஏன் சார்பா ஏதாவது பண்ணி ஆகணும். நம்ம நாடு ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. நாம செக்யூலரா இருக்கணும், எல்லா மதத்துக்காரங்களும் சேர்ந்து வாழணும், அப்பதான் நம்ம நாடு முன்னேறும். இந்த காரணங்களுக்காக தான் நான் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தேன். மக்கள் நிறைய பேர் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க. நீங்க கேளுங்க. 84ல நடந்த கலவரத்துல நிறைய சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்பவும் அதே கட்சி தான் பவர்ல இருந்தது. இது எப்படி நடந்துச்சு? நான் என்ன பண்ணேன்னா, ஆஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் காங்கிரஸ் எம்பியா நான் என்ன பண்ணேன்னா, நான் நடந்தே அப்போ பஞ்சாப் அவர் வரைக்கும் என்ன போனேன். கேக்குறாருன்னா, ஒரு கலவரத்துக்கு காரணமான அந்த கட்சியில நீங்க சேர்ந்திருக்கீங்க. அதாவது ஒரு கட்சியில ஒரு சில பேர் தப்பு பண்றாங்க. அதுக்காக கட்சியின் தத்துவம் கெட்டு போயிடாது. அது பேசிக்காவே செக்யூலரான கட்சி. அது மட்டும் இல்லாம நான் செக்யூலரிசத்தை நம்புறவன். நான் காந்தி வழியை நம்புறவன். அதனாலதான் நான் செய்யறது எல்லாமே அது என்னைக்குமே தவறா இருக்காது. நீங்க இந்த பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா, நான் எப்படி பிஹேவ் பண்றேனோ அதைத்தான் நீங்களும் செய்வீங்க. ஏன் குற்றச்சாட்டு வேற தட்ஸ். அந்த குற்றச்சாட்டு என்னன்னா, எந்த சினிமா உலகம் உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போச்சோ, அன்பு ஆதரவு இல்ல இல்ல இல்ல, கொடுத்துச்சோ. பிலிம் இண்டஸ்ட்ரி இல்ல, மக்கள், பப்ளிக் தான். இல்ல இல்ல இல்ல, public படங்களை இருங்க, பார்த்து தான். அதுக்கு காரணம் மக்கள் தான். நீங்களும் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு, பாப்புலர் ஆனதுக்கு, இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ போட்டிருக்கீங்க, அது இந்த மக்களால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் உங்களை விரும்பி பாக்குறாங்க. மக்கள் தான் இதுக்கு காரணம். உண்மையை சொல்லணும்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் வருது. ஆனா மக்களுக்கு அது பிடிக்கிறது இல்ல. அது சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆனா நீங்க கொடி பிடிச்சுக்கிட்டு பல வருஷமா இருக்கீங்கல்ல, நீங்க வந்து எல்லா ரெக்கார்ட்ஸையும் உடைச்சிட்டீங்க. சொல்ல போனா டிவி நெட்வொர்க்கோட மொத்த ரெக்கார்ட்ஸையும் நீங்க உடைச்சிட்டீங்க. உண்மைதானே? நீங்களும் அதே மாதிரி ரொம்ப வருஷமா கொடி பிடிச்சிருக்கீங்க. உங்களையும் யாராலையும் பீட் பண்ண அப்படிலாம் முடியல. இல்ல. தட் சார், ஃபில்ம் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு எதுவுமே பண்ணலையா. அதாவது நான் 20 வருஷமா பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து விலகி தான் இருக்கேன். இப்ப என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க தான் எங்ககிட்ட சொல்லணும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு, இப்படி இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு அவங்க தான் எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு நாங்க ஒரு நல்ல முடிவை சொல்லுவோம். ஆனா தட் சார், பிரதமர் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன மினிஸ்ட்ரி வேணும்னு கேட்டப்போ, நீங்க ஐஎம்பி மினிஸ்ட்ரி எனக்கு வேணும், நான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிருக்கலாமே. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. சினிமா துறைக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? அங்க போனா நான் தான் மாட்டிப்பேன். அவங்களுக்காக நான் சண்டை போடவே முடியாது. அதுக்கப்புறம் நான் அரசாங்கம் சொல்ற பாலிசியை டிஃபெண்ட் பண்ணுமே, அது எப்படி பண்ண முடியும்? அதுக்கு பதிலா நான் வந்து இளைஞர்கள் பக்கம் இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் விளையாட்டுத் துறையிலையும் இருக்கேன். 75 வயசுல இளைஞர் மந்திரியா? ஏன் இப்படி எல்லாரும் முன்னாடி என்ன எக்ஸ்போஸ் பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி எல்லாரும் முன்னாடி போட்டு இந்த விஷயத்தை உடைச்சிட்டீங்களே சார். இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்க கூடாது, கொஞ்சம் தனியா. ஆனா வந்து பார்லிமெண்ட்ல உங்களோட பயோடேட்டா கிளியரா எழுதியிருக்காங்க. அதுல உங்க வயசும் எழுதப்பட்டிருக்கு. அது அவங்க தெரியாம எழுதியிருப்பாங்க. தட் சார், நீங்க அரசியலுக்கு வந்து என்னென்ன சாதிச்சீங்கங்கிற நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. சுனில் தத் மீது மக்களின் கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் நிறைய இருக்கு. இந்த வழக்கு தொடரும். பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்காரு ஃபிலிம் ஸ்டார் மற்றும் அரசியல்வாதி சுனில் தத்.
ஆப்கி அதாலத்தில் யூனியன் மினிஸ்டர் சுனில் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் அரசியலுக்கு பொருத்தமானவர் அல்ல. தத் சார், மக்கள் சொல்றாங்க நீங்க ரொம்ப நல்லவரு, நேர்மையானவரு, நல்ல மனசுக்காரரு. நீங்க எப்படி அரசியல்ல சிக்கினீங்க? அரசியல்ங்கிறது ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க செய்யற வேலை இல்லைன்னு சொல்றாங்க. உங்களோட குற்றச்சாட்டு சரிதான். ஆனா நான் இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமா? கண்டிப்பா பதில் சொல்லணும். நான் இன்னொருத்தருடைய பதவியை பறிக்கிற நோக்கத்துல எல்லாம் வரவே இல்லை. மற்றவங்கள குறை சொல்லவும் வரல. நான் 5 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன். எப்பவும் என் எதிர்க்கட்சி தலைவர்களை தரக்குறைவா பேசினதே கிடையாது. அதாவது பாத யாத்திரை போறவங்க பதவிக்காக தான் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பாத யாத்திரை போறீங்க, பதவி அப்படியே இருக்கு. இல்ல, நான் பதவிக்காகலாம் அங்க வரல. நான் சமூக சேவை செய்யறதுக்காகத்தான் வந்தேன். ஏன்னா டெமோக்ரஸில. ஆனா தத் சார், உங்களுக்கு தான் இப்போ பதவி கிடைச்சிருக்குல்ல. RSRல ஆமா. கேபினெட் மினிஸ்டரா இருக்கீங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம். இந்த 20 வருஷம் காத்திருந்தும் உங்களுக்கு கோபம் வரல. ஆமா. பெரிய விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்டவர் அரசியல்லையே இருக்கக்கூடாது. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. அதாவது எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் 10வது தான் படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி டாக்டர்லாம் வெற்றி அடையவே முடியாது. மும்பைல கலவரங்கள் நடந்தப்போ ஆமா. நீங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தீங்க. உங்க கட்சியின் அரசு தான் மத்தியில இருந்துச்சு, மாநிலத்திலயும் உங்க ஆட்சி தான் இருந்தது. நீங்க பதவி விலகிட்டீங்க. ஆமா, விலகுனேன். பதவியை விட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா தவறு நடந்துகிட்டு இருக்கு. 15 நாட்களா தொடர்ந்து கலவரம் நடந்துகிட்டே இருக்கு. கர்ஃபியூ போடப்பட்டிருக்கு. மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க. இங்க லா அண்ட் ஆர்டரே சரியில்லாதப்போ கவர்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால ரிசைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1985ல ஸ்லம் டோலர்ஸ் கோரிக்கை எழுப்புனப்போ அரசாங்கம் நீங்க சொன்னதை கேட்கல. உங்க கட்சி அரசாங்கம் தான் இருந்தது. அதை எதிர்த்து நீங்க போராட்டம் வேற பண்ணீங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன் பண்ணக்கூடாது? என்னுடைய நோக்கம் என்னன்னா, மக்கள் பிரச்சனைக்காக நாம போராடணும். டெமோக்ரஸில மக்கள் பிரச்சனைக்காக தான் நம்ம வேலை பார்த்தே ஆகணும். என்னோட அரசாங்கம் அதுல தப்பு செய்து அப்படின்னா அதை ஏத்துக்கிறது என்ன பொறுத்தவரையில ரொம்ப தப்பு. அரசாங்கம் தப்பு செய்துன்னு எனக்கு தெரியுதுன்னா நான் அதை அவங்களுக்கு சொல்லணும். இங்க தப்பு நடக்குது, இது மக்களுக்கு நல்லதில்ல அப்படின்னு. நாம எது செஞ்சாலும் மக்கள் நலனுக்காக மட்டும்தான் செய்யணும். சொந்த கட்சியவே எதிர்த்து பேசினா அவங்கள அரசியல்ல அன்ஃபிட்னு சொல்லுவாங்க. கட்சிங்கிறது வேற. கட்சியை மக்கள் தானே அந்த உருவாக்குறாங்க. கட்சி உங்களை MP ஆக்குனாங்க, சீட்டு கொடுத்தாங்க. கட்சி எனக்கு சீட் கொடுத்துருக்கலாம். ஆனா இவங்க தானே எனக்கு ஓட்டு போடுறாங்க, இங்க இருக்கிற மக்கள். நான் இவங்கள பார்க்காம, இவங்க பிரச்சனைகளை பார்க்காம எனக்கு சீட்டு வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் தெளிவா சொல்லிருவேன். அதாவது நான் மக்களோட பிரச்சனைகளை உங்க முன்னாடி கொண்டு வர முடியல அப்படின்னா நான் தேர்தலில் நிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. எனக்கு சீட்டு வேண்டாம். நான் இதைத்தான் சொல்லுவேன். அந்த அரசியல்ல நீங்க நேர்மையா இருந்ததுனால தான் 15 மாசம் உங்க பையன் ஜெயில்ல இருக்க வேண்டி இருந்தது. இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை நாம பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் அதை யாருக்கும் தண்டூரா போட்டு சொல்லல, எதுவுமே பண்ணல. அந்த வலியை பூரா நான் எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அவன் அப்படி பண்ணிட்டான். ஆனா என்னால அப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. சோ பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது நான் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் சாலைகள்ல போராடிட்டு இருந்த மக்களை என்னால அனுப்ப முடியும்னா இதையும் நான் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். அதாவது என் பையன் 1.5 வருஷம் ஜெயில இருந்தான். என்னால அவனுக்கு இது மட்டும்தான் சொல்ல முடிஞ்சது. நீ என்னோட புள்ள, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுன்னு சொன்ன. அவனும் அதைத்தான் பண்ணான். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பவும் அவனோட கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவனுக்கு அவ்வளோ டென்ஷன்லாம் இருந்தப்ப கூட அவனுக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கி இருக்கான் ஆஸ் அன் ஆக்டரா. அது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஒரு டென்ஷனா இருக்கும்போது, நம்ம மேல ஒரு பாரம் இருக்கும்போது அந்த நபர் கேமரா முன்னாடி அந்த டைம்ல வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதாவது சஞ்சய் தத் மொரிஷஸ்ல எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்திருக்காரு. அவரை நீங்க இங்க வர வச்சிருக்கீங்க. ஆமா, கூப்பிட்டேன். நீ உடனே கிளம்பி வரணும்னு சொன்ன. அவனும் கிளம்பி வந்துட்டான். அவன் கில்ட்டியா ஃபீல் பண்ணா எதுக்காக அவன் இங்க கிளம்பி வர போறான்? இங்க சில பேர் வருஷ கணக்குல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வான்னு சொன்ன, அவனும் வந்துட்டான். அவர் வந்ததும் ஏர்போர்ட்ல அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ண மாதிரி அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, உண்மைதான். அப்படிதான் பண்ணாங்க. அவங்க அப்படிதான் பண்ணாங்க. அவர் இங்க வர சொல்லி நீங்க தப்பு பண்ணிட்டு தான் உங்களுக்கு தோணலையா? நோனோ, நான் என் டியூட்டியை தான் பண்ணேன். என்னோட நேர்மை அது. நாம நேர்மையானவங்க. நீ கிளம்பி வான்னு சொன்ன, அவனும் கிளம்பி வந்தான். அவனும் நேர்மையா இருந்தா, நானும் இருந்தேன். அவனை ட்ரீட் பண்ற பொறுப்பு அவங்களோடது. சொல்றது கட்சியோட அரசாங்கம் தான் இருந்தது, உங்க கட்சியோட முதல்வர் தான் இருந்தாரு. ஆமா, அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதை நான் மறுக்கல. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கவிதை ஒண்ணு இருக்கு. कि वो अपनी खून न बदलेंगे, हम अपनी वजह क्यों बदलें? सुबह सर बन के क्यों पूछें कि हमसे सरगरां क्यों? நாங்களா இருக்கோம், அவங்களா இருக்காங்க.
அவங்களுக்காக நாம எதுக்காக மாறணும்? நாங்க ஏற்கனவே ஒரு பாதையில அப்படி போயிட்டு இருக்கோம். நாங்க அப்படிலாம் எதையும் மீற மாட்டோம். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, சரத் பவார் தன்னோட அரசியல் லாபத்துக்காக சஞ்சய் தத் மேல கேஸ் போட்டாரு, அவரை ஜெயிலுக்கு அனுப்புனாருன்னு. இப்போ அவங்க கட்சியோட சேர்ந்து உங்க கட்சியும் தேர்தல்ல போட்டியிடும்போது கஷ்டமா இருக்காதா? இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் ஒரு நாளும் சரத் பவார்னால தான் இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லவே இல்ல. அது மக்கள் சொல்லியிருப்பாங்க. என் வாயில அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. ஏன்னா நான் அப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. என்னோட அரசாங்கம் தான் இருந்தது. ஏன்னா எனக்கு தெரியும். ஏன்னா நான் இப்படி பண்ணா அது அரசாங்கத்துக்கு பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் பண்ண. நம்மளோட பாதையை நாம எதுக்காக மாத்திக்கணும்? நான் ஒரு நாளும் அப்படி சொல்லல. அதாவது இவர் தான் அப்படி பண்ணாரு, இவர் தான் அப்படி செஞ்சாருன்னு. யார் என்ன பண்றாங்களோ அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்கறாங்க. ஆஸ் அ ஃபாதர் நான் என் டியூட்டியை பார்க்கறேன். அதாவது நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, ஆஸ் அ ஃபாதரா நான் என்னுடைய டியூட்டியை நான் செஞ்சது சரியா இல்லையான்னு அதுக்கு வேணா என்னால பதில் சொல்ல முடியும். அவங்கள பத்தி நான் ஏன் யோசிக்கணும்? இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், ஆஸ் அ பொலிட்டிஷியனா உங்க டியூட்டி கரெக்டா இருக்கா இல்லையா? எதை பத்தி? ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இருந்தா, அவங்க கட்சியோட சீஃப் மினிஸ்டர், அந்த கட்சியை சேர்ந்தவங்க அந்த டைம்ல இந்த மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா கட்சியை எதிர்த்து போராடுவாங்களா இல்ல பதவியை விட்டு விலகுவாங்களா? ஏன், எதுக்கு? சஞ்சுக்கு இப்படிலாம் நடந்தப்போ என் பையனுக்கு அப்போ காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது. தனிநபர்கள் முக்கியம் இல்ல, கட்சியின் சிந்தனை தான் முக்கியம். அப்ப நான் காங்கிரஸை விட்டு வரலையே. அப்பவே நான் காங்கிரஸ் விட்டு வந்திருக்கணும்ல. நான் காங்கிரஸ்ல ஒரு நபர் கூட இல்ல. காங்கிரஸுடைய தத்துவங்களோட தான் இருக்கேன். அப்ப இதுக்கான பொறுப்பை நீங்க யார சொல்லுவீங்க? கேஸ் போடப்பட்டுச்சு, ஜெயில இருக்க வேண்டியிருந்தது, இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பொறுப்பு யாருன்னு சொல்லுவீங்க? நான் பொறுப்புன்னு சொல்லணும்னா நான் என் விதியை மட்டும்தான் சொல்ல முடியும். என் வாழ்க்கையில இப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு, அதுபடி இது நடந்திருக்கு. நடக்க போற விஷயத்த யாரால தான் தடுக்க முடியும்? இப்படி நடக்கணும்னு இருக்கு, யாரால அதை தடுக்க முடியும்? எங்க விதியில அது எழுதப்பட்டிருக்கு. உனக்கு இப்படிலாம் நடக்கணும், நீ இதெல்லாம் கடந்து போகணும், உன் பையன் ஜெயிலுக்கு போவான், எல்லாத்தையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். நான் யாரு மேலேயுமே பழி சொல்லலையே. அப்படி சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுது? அதாவது மக்களாவது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல. மக்களுக்கு அது தெரியும். அடிக்கடி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி. என்னுடைய மனைவிக்கு இந்த நாட்டு மேல எவ்வளோ பற்று இருக்கு, நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம வாழ்க்கையில வெறும் பூ மட்டும்தான் இருக்கு, முள்ளே இல்லைன்னு நினைச்சோம். திடீர்னு முள்ளு வரும்போது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா உங்க வாழ்க்கையில வந்த முள்கள் மாதிரி வேற யாரோட வாழ்க்கையிலயும் வந்திருக்காது. ஆமா, அதுவும் உண்மைதான். ஆனா அதுக்கு ஒரு கவிதை இருக்கு. ये कांटों से भी निभा किए जा रहा हूं मैं, है नहीं? எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும். சார், அரசியல் இருக்கணும்னா நீங்க நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த வழக்கு தொடரும். பிரேக் அப்புறம். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்ம மக்கள் சார்பா வழக்க நடத்திட்டு இருக்கோம். பிலிம் ஸ்டார்ல இருந்து அரசியல்வாதியான கேபினெட் மினிஸ்டரா இருக்கக்கூடிய சுனில் தத் மீது. ஆப்கி அதாலத்தில் சுனில் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு, குடும்பத்திற்காக இவர் அடிப்படை கொள்கைகளை தளர்த்திக் கொண்டார். நான் உங்க பொண்ணு பிரியா தத்தோட ஒரு இன்டர்வியூவை படிச்சேன். அதுல சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபாதரா இருந்தீங்களாம். பொழுதானதும் பசங்க வீட்டுக்குள்ள வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. டிவி ஒரு லாஞ்சில் இருக்கும், அதை குறிப்பிட்ட நேரம் தான் பார்க்க முடியுமாமே. என்ன கேட்டா ஒவ்வொருத்தர் வீட்லயும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா நாம ஒரு பெரிய வீட்ல இருக்கோன்னு நம்ம பசங்களுக்கு தெரியவே கூடாது. அவங்களுக்கு ரூம்ல டிவி வைக்கிறது, வெளியில டிவி வைக்கிறதுன்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது பசங்க சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அது நல்ல சூழலா அமையணும். ஆனா உங்களுக்கு தோணலையா, பையனை வளர்க்குற முறை கொஞ்சம் தவறிடுச்சுன்னு? சில பசங்க பாத்தீங்கன்னா அவங்க மென்மையானவங்களா இருப்பாங்க, இன்னும் சில பேர் அக்ரெசிவா இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் நான் சஞ்சய கையங்கலவமா பிடிச்சிட்டேன். என்னை பார்க்கறதுக்கு டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ்னு நிறைய பேர் வருவாங்க. அவங்கெல்லாம் அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அதாவது சஞ்சய் என்னோட பையன் அப்படின்னு. அப்படி ஒரு முறை அவங்க என்னுடைய டிராயிங் ரூம்ல உட்காந்துருந்தாங்க. வர்றவங்க சிகரெட்லாம் பிடிப்பாங்க, அதை அப்படியே ரூமுக்கு வெளியில தூக்கி போட்டுருவாங்க. அப்போ நான் ஒரு நாள் பார்க்கறேன், அவன் அப்படியே கார்டன்ல அப்படி கீழே படுத்திருக்கான், கீழே இருந்து அப்படியே புகை வருது. நான் பார்க்கறேன், அட என்ன இது? நான் அவனை புடிச்சு வெளியில இழுத்து பார்க்கறேன், என்ன இதுன்னு அவன் சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கான், இப்படி விரலுக்குள்ள வச்சு. அதை பார்த்துட்டு நீ பண்றது ரொம்ப தப்புடான்னு அவங்கிட்ட நான் சொன்னேன்.
இப்படி சினிமாக்காரங்க அடிக்கடி இங்க வந்தா இவன் கெட்டு போயிருவானே. அதுக்கப்புறம் நாங்க அவனை சனாவருக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணோம். அவனை சனாவருக்கு அனுப்பணும். போர்டிங் ஸ்கூல். ஆமா, போர்டிங் ஸ்கூலுக்கு. அவரு அங்க போய் ட்ரக்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை. என்னோட உணர்வு என்னன்னா, இந்த பழக்கம்லாம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் அம்மாவோட ரொம்ப நெருக்கமா இருப்பான். அம்மாவும் அதே மாதிரி தான். அதனால அந்த டெத்தை அவனால தாங்கிக்க முடியல. ஆ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னா, நாங்க அவங்கள அமெரிக்காலேருந்து இங்க கூட்டிட்டு வந்தோம். பிரிட்ஜ் கேண்டில இருந்தாங்க. உடம்பு சரியில்லாம பிரிட்ஜ் கேண்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 7th மே 1981ல சஞ்சுவோட படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. ராக்கி தான் அவரோட ஆமா, முதல் படம். அவனோட முதல் படம். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆர்டிஸ்டுக்கு முதல் படங்கிறது, அதாவது பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்டிஸ்டுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். விஷயமும் கூட. அப்பாவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஆமாமா, விஷயம். நீங்க சொல்றது சரிதான். அப்போ என்னுடைய மனைவி என்கிட்ட சொல்றா, நான் கண்டிப்பா பிரீமியர் பார்க்க போவேன்னு சொல்றா. நான் சரின்னு சொன்னேன். டாக்டர் கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு, நான் ஆம்புலன்ஸ்க்கு ரெடி பண்ணி ஸ்ட்ரக்சரல்ல வச்சு வீல் சேர்லாம் கூட நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். நான் என் புள்ளையோட படத்தை பார்த்தே ஆகணும்னு அவ ரொம்ப உறுதியா சொல்லிட்டா. நாங்க டிக்கெட்டும் வாங்கி வச்சாச்சு. அதாவது நமக்கு கொடுப்பாங்கல்ல, அவங்க கொடுத்தாங்க. நாங்க சஞ்சு பக்கத்துல உட்கார்றதுக்கு அப்படிதான் சீட்டு கேட்டிருந்தோம். ஸோ 7th அன்னைக்கு தான் அந்த பிரீமியர். ஆனா 3rd மே அன்னைக்கு அவ இறந்துட்டா. அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ரொம்ப சின்ன பையன். அழுகணுமா இல்ல படம் ரிலீஸ் நினைச்சு சந்தோஷப்படணுமான்னு அப்படி ரொம்ப பெரிய கஷ்டத்துல தான் அவன் கேரியர் அவன் ஆரம்பிச்சான். அவனை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வேதனையில வேற யாராவது இருந்தா தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு இம்ப்ரெஷன் இருக்கு அவரை பத்தி, சஞ்சய பத்தி. பப்ளிக் மைண்ட்ல இது கண்டிப்பா இருக்கு. அதாவது அண்டர் வேர்ல்டுல இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அண்டர்வேர்ல்டோட எனக்கும் கனெக்ஷன் இருந்தது. நான் ஏன் பொய் சொல்ல போறேன்? மஸ்தான் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அப்புறம் கரிமிலாலும் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். ஒரு ஆர்டிஸ்டா இருந்தா எல்லாரும் நம்மள சந்திப்பாங்க. அதாவது ஆர்டிஸ்ட அவங்க தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அது அவங்க பயன்படுத்திக்கிட்டா அது ரொம்ப தப்பு. அந்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ஸ்மக்லிங் பண்ணா, அந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட சேர்ந்து மக்களை கொலை பண்ணா, 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான். ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்க மரியாதையா நடந்துகிட்டா, அதாவது மஸ்தான் என்ன வந்து பாப்பாரு. அல்டிமேட்டா அவரு கட்சியே தொடங்கிட்டாரு. கட்சி தொடங்கி அவரு எலெக்ஷன்லயே போட்டி போட்டாரு. அது ஏன் தப்பா? உங்களை பத்தி இதுவரைக்கும் யாரும் எந்த குறையும் சொன்னதில்ல. ஆனா சஞ்சய பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அந்த மாதிரி குறை சொல்றவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. மன்னிச்சிருங்க. அந்த காலத்துல மக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தது. இவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு. நாங்க சந்திப்போம், அவங்க வருவாங்க, அவங்க பார்ட்டிக்கெல்லாம் கூட வருவாங்க. சரி, இந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க எப்பவும் சம்பிரதாயத்துக்கு எதிரா போராடினீங்க, சிவசேனாவை எதிர்த்து போராடினீங்க. ஆனா சஞ்சய் கேஸ் நடக்கும்போது சிவசேனாவோட அரசாங்கம் இருந்தது, பிஜேபி. அப்ப நீங்க பால் தாக்கரேவோட உதவியை கேட்டீங்களா? பால் தாக்கரே சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அப்புறந்தே அவரை தெரியும். அப்புறம் நானும் அவரை மதிப்பேன், அவரும் என்ன மதிப்பாரு. நான் வந்து அவரை சந்திச்சேன். அந்த டைம்ல அங்க அவருடைய அரசாங்கம் இருந்தது. அந்த டைம்ல பால் தாக்கரேவோட அரசாங்கம் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சாவி எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாரு. யாருகிட்ட சாவி இருக்கோ, Remote control. ஆமா, ரிமோட் கண்ட்ரோல் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாரு. சாவி ரிமோட் கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்கோ அவங்கள தானே தேடி போவாங்க. அதுவும் என் பையனுக்காக. உங்களுக்கே தெரியும், அவன் ஒரு பிரச்சனையில இருந்தான். அவன் உடம்பு சரியில்லாம இருந்தான். அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக மாட்டானா? அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தா, ஒரு கிரிட்டிக்கலான பிரச்சனை இருந்தா, ஒரு பாலிட்டிஷியன் தானே கூட்டு போக முடியும். அதுதான் காரணம். இது உங்களுக்கு தோணலையா? கொள்கைகளை சமரசம் பண்ண வேண்டிய நிலைமை இல்ல ஏற்பட்டு அப்படி இல்ல. அப்படி இருந்தா நான் அவங்க கட்சியில போய் சேர்ந்திருப்பேனே. நீங்க என் பையனுக்கு உதவி பண்ணிருக்கீங்க, நான் சிவசேனால சேர்ந்துறேன்னு சொல்லிருப்பேனே. அதாவது நான் அந்த மாதிரி எந்த காம்ப்ரமைஸுமே நான் பண்ணிக்கல. கேள்விப்பட்டது என்னன்னா, அடுத்த எலெக்ஷன்ல பால் தாக்கரே உங்களை நிக்க கூடாதுன்னு சொன்னதால தான் நீங்க எலெக்ஷன்ல நிக்கலையா? இல்ல 2 எலெக்ஷன்ல அவங்களுக்கு எதிராக தான் நான் நின்னேன். அவங்க கேண்டிடேட்டுக்கு எதிராக தான் நான் எலெக்ஷன்ல நின்னேன். 99ல நின்னா இப்பவும் நின்னேன். ஆனா அப்ப நிக்கலல்ல. ஆனா அப்ப நான் ஏன் நிக்கலன்னா, என்னோட லீடர்ஷிப்பை அக்ரி பண்ணல. அதுதான் காரணம்.
இது சரியான நேரம் இல்லைன்னு எனக்கு அப்ப தோணுச்சு. ஆனா நான் கட்சியை விட்டு வரல. எனக்கு இப்பவும் ஞாபகத்துல இருக்கு. அதாவது நரசிம்மராவ் சார், நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். உன் பேரை நான் அனௌன்ஸ் பண்ண போறேன்னு சொன்னாரு. நான் சொன்ன எலெக்ஷன்ல நிக்கல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பால் தாக்கரே, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நல்ல லீடர். அவர் எனக்கு அப்படி ஒரு எந்த கண்டிஷனும் போடல. நான் உனக்கு இதை பண்றேன், நீ எலெக்ஷன்ல எனக்கு எதிராக நிக்காதன்னுலாம் சொல்லல. எனக்கு தெரிஞ்சு சின்ன ஆளுங்க தான் இப்படிலாம் யோசிப்பாங்க. அவர் அப்படி யோசிச்சதே இல்ல. ஆனா உங்க கட்சியிலேயே நீங்க தேர்தல்ல நிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரியும், என்னுடைய கட்சியில சில பேர் இருக்காங்க. அவங்களே என்ன தோக்கடிச்சிருவாங்க. இன்னைக்கு அதே பொலிட்டீஷியன்ஸ் மறுபடியும் உங்க கட்சியில சேர்ந்து தேர்தல்ல நிக்கிறாங்க. நான் எந்த ஒரு பொலிட்டீஷியனை பத்தியும் பேசல. நீங்க எதுக்கு என் வாயிலிருந்து பேரை வரவழைக்கணும்னு பாக்குறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதாவது நான் அந்த டைம்ல மகாராஷ்டிரால உங்க கட்சி லீடர் வந்து, சொல்லுங்க. நீங்க பேர் சொல்லலன்னா நானும் பேரை சொல்லல. ம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த டைம்ல உங்க கட்சியில இருந்த பொலிட்டீஷியன் அவர் மறுபடியும் உங்க கட்சியோட சேர்ந்து தேர்தல்ல நிக்கிறாரு. அது வந்து கட்சியோட முடிவு, பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எடுத்த முடிவு. நான் ஒன்றும் கிரேட் லீடர்லாம் கிடையாது. நான் ஒரு சின்ன சிப்பாய் தான், அது உங்களுக்கே தெரியும். தட் சார், நீங்க சினிமாவுல வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, அப்புறம் அரசியல்ல வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுல இருந்து அந்த துறையில நிறைய முறைகேடு நடந்திருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. அத பத்தி நிறைய குற்றச்சாட்டுகள், கேள்விகள் இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் இந்த வழக்கு தொடரும். ஆப்கி அதாலத்தில் குற்றச்சாட்டுகள் மற்றும் கேள்விகளுக்கு இடையில் உள்ளார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சுனில் தத். ஆப்கி அதாலத்தில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சுனில் தத் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவருடைய ஆட்சி காலத்தில் விளையாட்டுத்துறை மோசமாக இருக்கிறது. தட் சார், நீங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா பொறுப்பேற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் சொன்னீங்க, எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துவேன், ஃபெடரேஷனை கேள்வி கேட்பேன், அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வருவேன் நீங்க. ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க மாறிட்டீங்க. எல்லா ஃபெடரேஷனும் அட்டோனோஸ் தான், என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அது ஆட்டோனோஸ் தான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் அவங்கள சந்திச்சு பேசினேன். நான் இப்ப வர நிறைய ஃபெடரேஷன் சீஃப்ஸ் எல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா கடந்த 15, 20, 30 வருஷமா இந்த ஃபெடரேஷன் இயங்கிக்கிட்டு வருது. அதனால ஒரே அடியா அவங்க மோட மாத்தணும்னு நினைக்கிறது டெமோக்ரஸில ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நான் டிக்டேட்டர்லாம் கிடையாது. நான் சொல்றதா வேத வாக்கு, நீங்க எல்லாம் போங்கன்னு என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இவர் டிக்டேட்டர் ஆயிட்டாரு அப்படின்னு. இவங்களுக்காக நீங்க டிக்டேட்டரா மாறினா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்படியா? எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன்ஸும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கையில தான் இருக்கு. பிரியரஞ்சன் ராஜ்முன்ஷி 10 வருஷமா ஃபுட்பால் ஃபெடரேஷன் சேர்மனா இருக்காரு. உங்க காங்கிரஸ் கட்சி தலைவரா இருக்காரு, மினிஸ்டரா இருக்காரு. ஆமா. ஆனா ஃபுட்பால்ல நம்ம நாடு 143வது இடத்துல இருக்கு. கரெக்ட். விஜய்குமார் மல்ஹோத்ரா பிஜேபியில பெரிய தலைவர், ஆர்ச்சரியில லீடரா இருக்காரு. ஆமாமா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு அம்ப கூட இலக்கில் அடிச்சதில்ல. அப்படியா? ஜெகதீஷ் டைட்லர், அவர் ஜூடோ ஃபெடரேஷனோட தலைவரா இருக்காரு. சுரேஷ் கல்மாடி வந்து ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவரா இருக்காரு. அவர்தான் அத்லெட்ஸ்க்கும் தலைவர். நீங்க எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனை எடுத்து பார்த்தாலும் அங்க ஒரு அரசியல்வாதி தான் லீடரா இருப்பாரு. அப்போ நீங்க எனக்காக ஒரு சின்ன கருணை காட்டலாம்ல? நீங்க ஒன்னு பண்ணுங்க, எல்லா அமைச்சர்களையும் இங்க வர வச்சிருங்க. இங்க வர வச்சு நீங்க இன்டர்வியூ எடுங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு என்னதான் விசாரிச்சாலும் எந்த விளைவும் ஏற்படாது. இல்ல, அப்படி இல்ல. நீங்க வந்து அது தண்ணி இல்லாத இடத்துல கூட நீங்க தோண்டி தண்ணி எடுத்துருவீங்க. நீங்க கேளுங்க. You have, when I say you, mean the people humiliated Dhanraj Pillai, who paid a 4th Olympic. Not very many people have done. What action have you taken? The people who disarmed, the people who made him to sit down. அது உண்மைதான் தத் சார். மக்கள் தன்ராஜ் பிள்ளைய கண்ணீரோட பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப வலிக்குது. அந்த சமயத்துல உங்கள மாதிரி ஆட்கள் ஏதாவது பண்ணணும்னு தோணும். எனக்கே வெக்கமா இருக்கு. அதாவது ஒரு அத்லட்டை யாராவது அவமானப்படுத்தினாங்கன்னா, எனக்கு அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டா, அதாவது அத்லட்டை அவமானப்படுத்துறது, நான் கண்டிப்பா கிராமத்துக்கு போகவே மாட்டேன். அந்த கிராமத்துக்கு போய் நான் ஒவ்வொரு அத்லட்டையும் சந்திச்சேன். நான் தரையில உட்காந்து அவர் விளையாடின அந்த மேட்சை பார்த்தேன், முழுசா பார்த்தேன். சொல்லப்போனா அது வந்து லெண்டர் புக்தி. அவங்க முதல் மேட்ச் விளையாடும் போது நான் தரையில தான் உட்கார்ந்திருந்தேன். ஆனா வந்து தத் சார், நான் ரிப்போர்ட் படிச்சதுல உங்களையும் ஹியூமிலேட் பண்ணதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க தங்க வேண்டிய இடத்த மெயின் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ரொம்ப தூரத்துல கொடுத்திருந்ததா கேள்விப்பட்டேன். இல்ல, நான் அப்படி இல்ல. நான் வேற ஹோட்டல்ல தங்கியிருந்தா, எனக்கு அப்படி காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. அதனாலதான் இது உண்மையா பொய்யா? இல்ல, நாங்க எல்லாரும் ஒவ்வொரு ஹோட்டல்ல தங்கியிருந்தோம். அங்க வந்த பிளேயர்ஸ்
என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் முறையா ஒரு மினிஸ்டர் வந்து பிளேயர்ஸோட போட்டோ எடுத்துக்கிட்டாரு, கூப்பிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னாங்க. முதல் தடவையா ஒரு மினிஸ்டர் வந்து பிளேயர்ஸ் கூட சிரிச்சு பேசினாருன்னு சொன்னாங்க. உற்சாகத்தை அதிகப்படுத்தினாருன்னு சொன்னாங்க. கரெக்ட் தான். இது உண்மைதானே? அதனாலதான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது, பிளேயர்ஸ் எதிர்பார்க்கறது, மக்கள் நம்புறாங்க நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு. இல்ல இட் டேக்ஸ் டைம். சரியில்லாத விஷயங்களை சரி பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரே ராத்திரியில பில்டிங்கை கட்டிட முடியாதுல்ல. அதாவது இந்த பில்டிங்கை கட்டி முடிக்க ஒரு 2-3 வருஷமாவது ஆயிருக்கும்ல. அவங்க கிட்ட போய் நீங்க இத ஒரே நாள்ல பண்ணுங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா நடக்காதுல்ல. சார், என்னோட கேள்வி என்னன்னா, ஒலிம்பிக்ஸ்ல இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹாக்கி கோச்சை நீக்கிட்டாங்க. இந்தியா கோச் நல்லா விளையாடலன்னு சொல்லி ஃபாரின் கோச்சை வைக்கிறதா சொன்னாங்க. ஆனா இப்ப அதே ஹாக்கி கோச்சுக்கு துரோணாச்சாரியார் அவார்டு கொடுக்கறாங்க. அப்படின்னா அந்த கோச்சோட பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருந்ததா இல்ல தவறா இருந்ததா? எந்த பேசிஸ்ல அவருக்கு அவார்டு கொடுக்கறாங்க? நீங்க ரொம்ப நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. வெரி குட். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த அவார்ட்ஸ் கொடுக்கப்படுதில்ல, அது மினிஸ்டர் கொடுக்கறதில்ல. மினிஸ்டர் அமைக்கிற கமிட்டி. ஆஸ் எ மினிஸ்டர் ஒரு டெமோக்ரஸில என்னால சொல்ல முடியாது. முடிவு நான் பண்றதா இருந்தா நான் கமிட்டியை அமைக்க மாட்டேனே. ஒரு கமிட்டியை உருவாக்குனா யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவங்க தான் சொல்லுவாங்க. என்னோட பார்வையில சொல்றதுன்னா அது ஒரு ராங் செலக்ஷன், தப்பான செலக்ஷன். தட் சார், நீங்க இவ்வளவு ஹெல்ப்லெஸ்ஸா இருந்தா சொல்லுங்க. மக்களுக்கு அது ரொம்ப சிரமமா இருக்கும். இல்ல நான் ஹெல்ப்லெஸ்லாம் இல்ல. சார், அதாவது அது வந்து- எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்குல்ல. அதாவது என்னன்னா, நான் சொல்றத கேளுங்க. எல்லாத்துக்கும் 2 விஷயங்கள் இருக்கு. முதலாவது வந்து நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்றது. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த அர்ஜுன் அவார்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் எதுவும் பண்ணல. இத கமிட்டி தான் உருவாக்குச்சு. உங்களுக்கே தெரியும், நாங்க வந்து கமிட்டியில இன்டர்ஃபியர் பண்ணா அவங்க நாங்க சொல்ற எதையுமே கேட்க மாட்டாங்க. அது தட் சார், நீங்களாவது ஒரு நல்ல பாலிசியை உருவாக்கலாம்ல. ஆ, கோச்சோட செலக்ஷன் ப்ராப்பரா இருக்கிற மாதிரி, பிளேயர்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கரெக்டா போய் சேரணும், அவார்டோட முடிவு சரியா எடுக்கப்படணும். நீங்க அந்த பாலிசியவே மாத்திட்டீங்கன்னா எந்த கமிட்டியாலையும் எதுவும் பண்ண முடியாது. இல்ல அதாவது பாத்தீங்கன்னா, இந்த கோச் செலக்ஷன்ங்கிறது என்னோட கையில கிடையாது. ஏன்னா நான் கேம்ல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் ஒரு மினிஸ்டர். இன்னைக்கு வந்து யாராவது ஒருத்தர் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பாக்ஸிங் தெரியும், நல்ல கோச் யாருன்னு தெரியும்னு சொன்னா அவருக்கு எது தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நான் பாக்ஸரா இருந்தா அந்த செகண்டே எனக்கு தெரிஞ்சிடும். இப்ப நான் படங்கள்ல இருக்கேன். அந்த பட உலகத்தை பத்தி ஏதாவது கேள்வி இருந்தா அந்த டைரக்டர் நல்லா படம் எடுப்பார்னு சொல்லுவேன், இவரு நல்லா எடுப்பார்னு சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த துறையில இருக்கேன். அதை விட்டுட்டு நீங்க எனக்கு பாக்ஸிங்கை பத்தி தெரியும், ஹாக்கியை பத்தி தெரியும், ஃபுட்பாலை பத்தியும் தெரியும்னு நினைச்சுக்கிட்டா அப்புறம் ஃபெடரேஷனே தேவையில்லையே. இல்ல சார், அப்படிதானே? அதாவது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுங்க. ஃபுட்பால் தெரியும், கிரிக்கெட் தெரியும், அப்புறம் ஹாக்கியும் தெரியும். இல்ல 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 நீங்க யோசிச்சு பாருங்க சார், ஒருவேளை இதே பொலிட்டிக்கல் லீடர் நாளைக்கு படங்கள் எடுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இல்ல 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 அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் மத்த அரசியல்வாதி பத்தி சொல்லல, நான் என்ன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தட் சார், என்னால உறுதியா சொல்ல முடியும். ஃபுட்பால் ஃபெடரேஷன்ல இருக்கிறவருக்கு ஃபுட்பால் விளையாட தெரியாது, ஹாக்கி ஃபெடரேஷன்ல இருக்கிறவருக்கு ஹாக்கி தெரியாது, அப்புறம் பாக்ஸிங் ஃபெடரேஷன்ல இருக்கிறவரு ஒரு பஞ்ச் கூட அடிச்சிருக்க மாட்டாரு. அப்போ அப்படி சொன்னா அப்போ அவங்கள எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க? அதாவது அவங்க ஒரு வளைய உருவாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அமைச்சர்கிட்டையும் பியூரோக்ராட் கிட்டையும் எப்படி வேலை வாங்கணும்னு தெரியும். அதனாலதான் இல்ல ஃபெடரேஷன்ல இல்ல இருக்காங்க. இல்ல நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். அதாவது அமைச்சரா இருந்தா கேள்வி இங்கதான் எழுது, சில நார்ம்ஸ் இருக்கு. அதாவது அதுல சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க, அதுல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற ஃபெடரேஷன் வந்து, அதாவது ஒலிம்பிக்ல கல்மாடி இருக்கார்ல, அவரோட ஜெனரல் செக்ரட்டரி, அவர் ஒரு ஷூட்டர், அவருக்கு அவார்டு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவர் ஒரு ஷூட்டர் அதாவது தானே? பாத்தீங்கன்னா ஷோபீஸ் 2-3 இல்ல வைப்பாங்க. இந்த மாதிரி அதாவது வைக்கத்தானே அவார்டு செய்வாங்க. வாங்குறதுக்கு அது ஷோபீஸ் வைப்பாங்க, காட்டுறதுக்காக அதை தான். காட்டுறதுக்கு. அதே மாதிரி தான் ஹாக்கியும். இந்தியா டீமும் அப்படிதான். சொல்லுங்க. 2-3 காட்டுறதுக்காக ஷோபீஸ் வைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் எதுவுமே தெரியாது. இது வந்து எல்லா விளையாட்டுலயும் இருக்கு. இல்ல இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. அதாவது ஃபெடரேஷன்ஸ் நாம அதை சேஞ்ச் பண்ணணும், இல்லனா கான்செப்டை ஆமா, சேஞ்ச் பண்ணி கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும். பண்ணணும். இந்த ஃபெடரேஷன்ஸை நடத்தக்கூடியவங்களோட மொத்த டைமும் பாத்தீங்கன்னா அந்த பிளேயர் எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணுங்கிறத பத்தி எல்லாம் இருக்காது. அவங்க எத்தனை முறை ஃபாரின் ட்ரிப் போறது அதை பத்தி தான் யோசிப்பாங்க. நான் இவங்க எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபெடரேஷன்ல சீஃபை பாக்குறேன், செக்ரட்டரியை பாக்குறேன், அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து ஓவர் நைட்ல நாம எதையுமே மாத்த முடியாது. முதல்ல நாம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூஸை சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு பாலிசி உருவாகும். அதுக்கப்புறம் தான் அந்த பாலிசி நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியும். இது ரொம்ப நல்ல விஷயம்தான். மக்கள் இதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபெடரேஷன்ஸ்ல எவ்வளோ குறைகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி தீக்கிறது, முக்கியமா
பிளேயர்ஸ்க்கு நன்மைகள் போய் சேரணும், அதுதான் எங்களுடைய நோக்கமே. சார், நீங்க உண்மையிலேயே விளையாடுற ஸ்போர்ட்ஸ்மேனை சந்திச்சீங்கன்னா அந்த இடத்துல ஃபெடரேஷனோட ஆளுங்க இல்லன்னா உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். ஸ்போர்ட்ஸ்மேனை சந்திச்சதை பத்தி நம்ம ராத்தோர் சார் சொல்லியிருக்காரு. அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது எல்லா ஃபெடரேஷன்ஸும் ரொம்ப நல்லா செயல்படுறாங்க, எனக்கு அது நல்ல விஷயம்தான், உதவி செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவரு தான் சொன்னாரு. இது வேணா ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸா இருக்கு. இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன், இத கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அந்த விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். ரிஃபார்ம்ஸ் அதாவது அது எப்படி இருக்கணும்னா, நம்ம பிளேயர்ஸ்க்கு அதனால நிறைய நன்மைகள் அதாவது கிடைச்சாகணும். சார், 100 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு மெடல் வந்தா அது நாட்டுக்கு பெருத்த அவமானம் தானே? ஆமா சார், அவமானம் இல்ல, தான், அது கண்டிப்பா அவமானம் தான். ரொம்ப அவமானம். அது அவமானம் தான். அதாவது கேள்வி என்ன எழும்புதுன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, திஸ் இஸ் நாட் ஃபேர் ஆன் யுவர் பார்ட். அமைச்சரான 3 மாசத்திலேயே ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாத்த சொன்னா இல்ல எப்படி? இல்ல, உங்ககிட்ட ஓவர் நைட்டா மாத்த சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, உங்கள மாதிரி ஒருத்தர் என்னன்னா ஒரு 3 மாசத்துல மாத்தக்கூடிய ஆளை நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் கண்டிப்பா அவரை சல்யூட் பண்றேன். இல்ல, என்ன உங்கள மாதிரி ஒருத்தர் இங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க வேணா என் கூடவே வரட்டும், அவங்கள வர சொல்லுங்க, அவங்க சொல்றத நான் செய்யறேன். எல்லாமே மாறிட்டா ஐ சல்யூட் தட் மேன். அவருக்கு என் பதவியை நான் நாங்க இப்பவே இதெல்லாம் கொடுத்துறேன். பண்ணா அட்லீஸ்ட் அப்படி இல்ல. முயற்சி பண்றேன்னு எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுக்க முடியுமா? இல்ல, நான் ஒன்னும் சும்மாலாம் இல்ல. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு மினிஸ்டர் நேரு சென்டருக்கு போய் விசிட் பண்ணாங்களா? சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம்ல? கண்டிப்பா கேட்கலாம் சார். சரி சொல்லுங்க, எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நேரு ஸ்டேடியம்க்கு போய் பார்த்து நம்ம ஒலிம்பிக் பிளேயர்ஸ் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு பார்த்திருக்காங்களா? இப்ப நீங்க அங்க போய் பாருங்க. யாரையாவது போய் பார்க்க சொல்லுங்க, உங்க கேமராமேனை கூட அனுப்புங்களேன். அங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு போய் பார்க்க சொல்லுங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்கு. நான் ஒலிம்பியன்ஸை பத்தி பிளேயர்ஸை பத்தி யோசிக்கலன்னா நான் எதுக்காக $50 இன்க்ரீஸ் பண்ண போறேன் உங்களுக்கு? அங்க விஷயங்கள் தவறா நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதை சரி பண்றதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரே ராத்திரியில மினிஸ்டரால மாத்த முடியும்னு நீங்க நினைக்க கூடாது. ஒருவேளை நான் பாட்சாவாவோ டிக்டேட்டராவோ இருந்திருந்தா நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸை பூரா மாத்திருப்பேன், எல்லா விஷயங்களையுமே மாத்திருப்பேன். ஆனா டெமோக்ரஸியில் அப்படிலாம் எதுவும் நடக்காதுல்ல. நீங்களே என்ன திட்டுவீங்க, நீங்க எல்லாருமே என்ன திட்டுவீங்கல்ல. இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான், இவன் என்ன பெரிய இவனான்னு கேப்பீங்க. இல்ல சார், அப்படிதானே? நீங்க ஸ்போர்ட்ஸை திருத்தறதுக்காக டிக்டேட்டர் ஆனா மக்கள் உங்களை கண்டிப்பா பாராட்டுவாங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் அதுல நடக்காது. சந்தேகமே இல்ல. கண்டிப்பா எதுவும் நடக்காது, நான் உறுதியா சொல்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு நீங்க கத்து கொடுங்க, அதாவது டிக்டேட்டரை பத்தி. அப்புறம் எல்லாருமே டிக்டேட்டரா மாறிடுவாங்க. இதுதான் கேள்விகளும் குற்றச்சாட்டுகளுமா இருந்தது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மற்றும் ஃபிலிம் ஸ்டார் சுனில் தத் மீது. இன்னைக்கு நடந்த விசாரணையை பத்தி இன்றைய ஜட்ஜ் வைசி ஹெலனோட தீர்ப்பை பார்க்கலாம். இவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளிலிருந்து திறமைமிக்க வக்கீலின் வாதங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வருகிறது. சுனில் தத் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் நிரூபிக்கப்படவில்லை. இவர் தன்னைத்தானே ப்ரொமோட் பண்ணியிருந்தாலும் அது ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமை, அதனால் யாருக்கும் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று அவர் சட்டவிரோதமான முறையில் தன்னை ப்ரொமோட் செய்ததாக நிரூபிக்கப்படவில்லை. அரசியலில் மிஸ்பிட் என்று கூறுவது இதுவரைக்குமே நிரூபிக்கப்படவில்லை. அவரது பணி மற்றும் போராட்டம் காரணமாக ஒரு நீண்ட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரகிளுக்கு பிறகு அவர் மினிஸ்டர் ஆனது அது மிஸ்பிட் அல்ல. மகனை சட்ட வரம்புக்குள் வைத்து பாதுகாப்பது ஒரு தந்தையின் கடமை. அவர் சட்டவிரோதமாக சஞ்சய் தத்தை காப்பாற்ற முயற்சித்தார் என்று நிரூபிக்கப்படவில்லை. எனவே இந்த நீதிமன்றம் சுனில் தத்தை மிக மரியாதையுடன் விடுவிக்கிறது. மேலும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், ஸ்போர்ட்ஸ் மற்றும் பாலிடிக்ஸை பிரித்து ஒரு ப்ரோ ஆக்டிவ் மினிஸ்டராக செயல்படுவார் என்று நம்புகிறோம். थैंक यू जय साहब. ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நாம வழக்க நடத்தினோம் ஃபிலிம் ஸ்டார் மற்றும் பொலிட்டீஷியன் சுனில் தத் மீது. இந்த நம்பிக்கையோடு சுனில் தத் இந்தியன் ஸ்போர்ட்ஸை முன்னேற்றுவார். அடுத்த முறை இந்திய டீம் ஒலிம்பிக்ஸ்க்கு சென்றால் அதிக மெடல்ஸோட திரும்பி வரணும். இந்த நம்பிக்கையோட இந்த ப்ரோக்ராமை இதோட முடிச்சுக்கலாம். ஆப்கி அதாலத்துல அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் ஒரு புது விருந்தினரோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.